வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, மே மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மகர ராசிக்காரங்க சனியோட அதிபதி. அப்படி சனியோட அதிபதியா இருக்கும்போது, இப்ப இந்த குரு பயிற்சி வர மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு வர போறாரு. அப்படி ரிஷப ராசிக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா மாறப்போகுதுங்க. ஆல்ரெடி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறார். அப்படி வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போது. அது முதல் ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் முடக்கம் பண்ணிருக்கும், மெயினா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்திருக்குங்க, உறவினர்கள் மூலியமா வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு பகை உண்டாயிருக்கும். நம்ம என்னடா வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமா, நமக்கு நல்ல காலங்கள் வராதா, ஒரு ஒரு நாள் நம்ம சிரிச்சுட்டாவே அடுத்த நிமிஷம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருது, ஒருத்தருக்கு நல்லதை பண்ண போனாவே நமக்கு கெட்டதா வந்து முடியுது, அப்படிங்கறதுதான் உங்களுக்கு எல்லாம் தோண்டிட்டு இருந்திருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம். இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு முழு பார்வையா வரப்போறாரு. குரு பார்த்தாவே கோடி தோஷங்கள் நிவர்த்தி. எப்பவுமே ஒரு சுப கிரகமான குரு உங்க ராசிய பார்க்கும் பொழுது பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம். நீங்க எதெல்லாம் நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மே மாதம். அதுல உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. அப்படி கும்பராசியில் இருக்கும்போது உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட வந்துடும். ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பா உங்க ராசிக்கு இருக்க போகுது. அதுக்கு காரணம் குரு பகவான். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேன ராசியில ராகு பகவான் இருக்காரு. இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதர வழிகள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், உறவு முறைகள்னால பிரச்சனைகள் கொடுத்துரும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விருப்பமே இல்லாத தொழிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிலே இல்லாம இருந்திருப்பாங்க. ஐயோ நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொழிலுக்கு போயிருப்பாங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டோம், இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது, நமக்கான அங்கீகாரம் இல்லை, நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. மெயினா தொழில்ல கண்டிப்பா வரும். தொழில்ல வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான ஒரு ஊதியம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் பண்ற இடத்துல நீங்க யார நல்லவங்க சொல்லி நீங்க நம்பி அவங்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுத்தீங்களோ அவங்களாலே கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். யார் நல்லவங்க சொல்லி நீங்க நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட நல்லதமா பழகிட்டு, உங்ககிட்ட நல்லதமா பேசிட்டு, பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து பாத்துட்டீங்கன்னா 7.5 ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இப்ப பாதச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பட் பாதச்சனி நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த குரு பார்வையும் இருக்கனால கண்டிப்பா யோகங்கள் வரும். ஆனால் அகல்கால் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. வீடு கட்டுறது, நான் இத்தனை நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டவே முடியல, கையில பணம் வச்சிருந்தேன், என்னால வீடு கட்ட முடியல, ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வந்துருச்சு, லோன் கிடைக்கல, இன்ஜினியர் மூலமா பிரச்சனை, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில ஸ்டாப் ஆயிருச்சு, அதுக்கு மேல கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்கனால
கண்டிப்பா வீடோட அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இடம் வாங்கலா மாரி இருந்தாலும் நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். அதே மாரி பழைய வீடு ஏதாவது இருக்கு, ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த வாய்ப்ப நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்கறனால, ஏதாவது வகையில வந்து பாத்தீங்கன்னா, சுப விரயங்கள் பண்ணுங்க. தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மெயினா விரயமிக்காது. கடன் தொல்லைகளும் குடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குரு பார்வை வந்தனால, கடன் ஆல்ரெடி இருந்திருக்கும். எப்படி கட்டுறதுன்னு தெரியல. நம்ம எவ்வளவு கடன் ஆயிருச்சு. அதனால நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் கண்டிப்பா குடுத்துரும். அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்தனால, இது சரியான மாதமா தான் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த மாதம் வந்து நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கணும். 2வது வீட்ல சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுபகாரியங்கள் என்னதுங்க மெயினா? வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வண்டி வாகனங்கள் இது எல்லாமே அமைச்சுக்கக்கூடிய ஒரு சுபகாரியங்கள். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல அது கண்டிப்பா நடக்கும். சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சார் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்துல எங்களுக்கு போராட்டமா இருந்தது. குழந்தையும் இல்லாம இருக்கு. குழந்தை இருந்தா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இல்ல. தொழில் நல்லபடியா அமையல. நாங்க யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்பணுமோ அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும். அது எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது இந்த மே மாதம். இந்த மே மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இது நீங்க வந்த வாய்ப்பை விடாம முழுமையா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம என்னதான் கிரகங்களின் படி கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய ஜாதகத்துல கிரக நிலைகளோட தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த குரு பார்வை வந்தாலுமே கூட நம்ம முழுமையா பயன்படுத்த முடியாது. அதனால நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் யோகமான திசைகளா நமக்கு இருந்தாலுமே கூட நம்மளோட சுய ஜாதகத்துல அதை நம்ம பார்த்துக்கணும். அதனால உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.